ஐயா ரகு, கருப்பனே சொல்லிட்டானே, கதிர் நம்ம குலத்தை சேர்ந்த ஒரு புள்ளன்னு. இனிமே கதிரை நம்ம வீட்டு மருமகனை ஏத்துக்கிறதுல எந்த தடையும் இருக்காது இல்லப்பா? இல்ல, எதுக்கு இவங்க தனியா இருக்கணும்? இவங்களும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டுமே. என்னம்மா பேசுறீங்க? ஊர் உலகத்தோட நம்பிக்கைக்காக வேணும்னா கதிர் இந்த குலத்துல வந்தவன்னு சொல்லிக்கலாம். ஆனா என்னால அவனை மருமகனா ஏத்துக்க முடியாது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி தானே அவனோட கல்யாணம் நடந்தது. அவன் குத்துற காயம் ஆறி இருக்கலாம், ஆனா அந்த வடு மறைஞ்சிடாது. மச்சான், அப்ப கதிரை நீங்க இனிமே மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டீங்களா மச்சான்? அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு மச்சான். அந்த முடிவை மாத்திக்கங்க மச்சான். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பண்ணது என்ன சின்ன காரியமா? இந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான். அவனை போய் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் பத்மா, எப்ப என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு மச்சான். உங்க முடிவை மாத்திக்கங்க மச்சான். நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே. அவன் என்னைக்கு தன்னை நிரூபிச்சு என் பொண்ண என்னை விட ரொம்ப நல்லா பாத்துக்கிறானோ, அந்த தகுதியை வளர்த்துக்கிறானோ, அன்னைக்குதான் நான் அவனை இந்த வீட்டு மருமகனா ஏத்துக்குவேன். அப்ப இத்தனை நாளா நீங்க அவன்கிட்ட அனுசரணையா நடந்துகிட்டதுக்கு என்னங்க அர்த்தம்? அடமானத்துல இருந்த பைக்கை மீட்டு கொடுத்திருக்கீங்க. மயங்கி விழுந்துருவானோன்னு அவனுக்கு இளநீர் வாங்கி கொடுத்தது. அப்ப அதெல்லாம் எதுக்காகங்க? அதெல்லாம் நானும் மனிதாபிமானத்துல பண்ணேன். அன்னைக்கே இந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருந்ததுன்னா அந்த நன்றி கடனுக்கு பண்ணேன். இவன் ஆளாகி காட்டணும். இவன் என்னோட மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். அந்த போட்டியில் அவன் ஜெயிச்சாதான் அவனுக்கும் பெருமை, அவனை வளர்த்த எனக்கும் பெருமை.